பிறவா யாக்கை பெற்றோன் பெரியோன், பிறப்பு இறப்பு இல்லாத பரம்பொருள் பரமேஸ்வரன். இப்படி பிறப்பே இல்லாத பரம்பொருளான பரமேஸ்வரனுக்கு திருவாதிரை நட்சத்திரம் பிறப்பு நட்சத்திரமாக வர்றதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒருமுறை தாரகாவனத்தில் இருந்த முனிவர்கள் சிவபெருமானை நிந்தித்து அவருக்கு எதிராக வேள்வி நடத்துறாங்க. அந்த முனிவர்களுக்கு பாடம் கற்பிக்க நினைத்த சிவபெருமான் பிச்சாடனர் உருவம் எடுத்து பிச்சை கேட்டு முனிவர்களோட வீடுகளுக்கு போறாங்க. பிச்சாடனர் வேடத்தில் இருந்த சிவபெருமானை பார்த்த முனிவர்களோட மனைவிகள் அவரோட அழகுல மயங்கி அவர் பின்னாடியே போறாங்க. அதனால கோபம் கொண்ட முனிவர்கள் வேள்வி தீயில் மத யானை, மான், உடுக்கை, முயலகன், அக்னி அனைத்தையும் சிவபெருமான் மீது ஏவி விடுறாங்க. ஆனால் சர்வேஸ்வரனான சிவபெருமான் மத யானையை அழித்து அதன் தோலினை உடுத்தி மான், அக்னி அனைத்தையும் தனக்குள் ஏற்றுக்கொள்வார். முயலகன் மேல் வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி ருத்ர தாண்டவம் ஆடி முனிவர்களுக்கு உண்மையை உணர்த்துவார். முனிவர்கள் முன் தோன்றி நடனமாடிய அந்த நட்சத்திரமே திருவாதிரை என்று அழைக்கப்படுகிறது.